பாடசாலையின் 2வது மதிப்பீடு பௌதிக சூழல். அழகிய சூழல் அருஞ்செல்வம். மாணவர்கள் மகிழ்ச்சியாக கல்வி கற்பதற்கு ரம்மியமான சூழல் அவசியம். அந்த வகையில் பௌதிக சூழல் என்ற தலைப்பில் நாம் மேற்கொண்ட செயற்பாடுகளை அவதானிப்போம். இதற்காக முதலில் கைபேஸ் முறையினை செயற்படுத்தினோம். கைபேஸின் முதற்படியான செய்தி என்ற செயற்பாட்டினை செயற்படுத்துவதற்காக பாடசாலை சூழலில் உள்ள தேவையானது எது, தேவையற்றது எது என்பதனை இனங்கண்டோம். அலுமாறு நிலையடுக்குகளில் உள்ள தேவையற்ற ஆவணங்கள் யாவும் அகற்றப்பட்டன. தேவையானவை தெரிந்தெடுக்கப்பட்டன. பாடசாலை சூழலில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், துருப்பிடித்த இரும்புகள் அகற்றப்பட்டன. அடுத்ததாக செய்டோன் ஒழுங்குபடுத்தல். பாடசாலை அமைப்பு வரைபடம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாடசாலை சமூகமும் வெளிச்சமூகமும் உரிய இடங்களை இனங்காண்பதில் இருந்த இடர்கள் நீக்கப்பட்டன. வழிகாட்டி பலகைகள் போடப்பட்டுள்ளன. இதன் மூலம் பாடசாலை மாணவர்களும் ஏனையோரும் குறித்த இடத்தை விரைவாகவும் இலகுவாகவும் அடைய முடிகின்றது. எந்த ஒரு ஆவணங்களையும் பொருளையும் எடுப்பதற்கும் வைப்பதற்கும் ஏற்ற வகையில் லேபிள் ஒட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறுகிய நேரத்தில் எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடியதாக உள்ளது. வகுப்பறை ஒழுங்கமைப்பு பேணப்பட்டுள்ளது. ஆரம்ப பிரிவு மாணவர்களின் புத்தகப்பை, குடை, தண்ணீர் போத்தல் என்பவற்றை வைப்பதற்கு தனியான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் உரிய இடங்களில் ஒழுங்காக வைக்கப்பட்டு பேணப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் உரிய இடங்களில் வைக்கும் பழக்கத்தை மாணவர்கள் கடைபிடிப்பார்கள். மேசை, கதிரை என்பவற்றுக்கு இலக்கமிடப்பட்டு ஒரே பார்வைக்கு உட்படும் விதத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறந்த கற்றலுக்கான வசதியை மாணவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். அடுத்ததாக செய்சோ சுத்தப்படுத்தல். துப்புரவு செய்யும் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. டியூட்டி சார்ட் மூலம் இதனை நாம் அவதானிக்கலாம். டியூட்டி பகிர்ந்தளிக்கப்படுவதனால் தமக்குரிய பகுதிகளை மாணவர்கள் சிறப்பாகவும் விரைவாகவும் செய்வார்கள். குப்பை கூலங்கள் வகைப்படுத்தப்பட்டு வர்ண கொள்கலன்களில் இடப்பட்டு துப்புரவு செய்யப்படுகின்றன. துப்புரவு செய்யும் பணிகள் தினந்தோறும் அவதானிக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக செக்லிஸ்ட் பேணப்பட்டு வருகின்றது. 4வது செய்ஹெட்சு தரப்படுத்தல். 5S அறிவிப்பு பலகை போடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மாணவர்கள் தகவல்கள் முறையாக பேணப்பட்டு வருகின்றன. முறையான உள்ளக மேற்பார்வை செய்யப்படுகின்றது. இதன் மூலம் முறையான கற்பித்தல் கற்றல் செயற்பாடுகள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாயுள்ளது. கற்றல் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கு நாம் பார்த்தோமேயானால் உபகரணங்களின் உதவியுடன் விஞ்ஞான பாடத்தை கற்பதை அவதானிக்கலாம். அத்துடன் மேலதிக விளக்கங்களையும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. சிட்சுகே ஒழுக்கம். மாணவர்கள் 5Sனை ஒழுக்கத்துடன் நடைமுறைப்படுத்துகின்றனர். மாணவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்பாடுகளுக்கு அமைவாக செயற்படுகின்றனர். காலை கூட்டத்துக்கு செல்லும் போதும் வகுப்புகளுக்கு செல்லும் போதும் வரிசை கிரமமாக செல்வதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வெளியே செல்லும் போது எக்ஸிட் பேட்ச் கொண்டு செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. 5S சம்பந்தமான போட்டிகள் வகுப்பு ரீதியாக நடாத்தப்பட்டன. இவை சம்பந்தமான ஏடுகள் அலுவலகத்தில் உள்ளன. பாடசாலை பாதுகாப்பு சம்பந்தமாக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள். காவலாளியின் படத்தை நாம் இங்கு காணலாம். பாதுகாப்பு கடமைக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். பாடசாலை நேரத்தில் வெளியில் செல்வதற்கு மாணவர்கள் பெற்றோர்களின் உதவியுடன் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது உரிய பதிவேட்டில் கையொப்பமிட்டு செல்ல வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது. வீதி விபத்துக்கள் பற்றி மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளதனால் வீதி விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கக்கூடியதாக உள்ளது. கிணறுகள் பாதுகாப்பாக மூடப்பட்டு பாதுகாக்கப்படுவதனால் விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாக உள்ளது. பாடசாலை மாணவர்களின் உடல்நலத்தை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள். நாளாந்தம் 10 நிமிடம் உடற்பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். மாணவர்கள் காலையில் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்பதற்கும் சிறந்த தேக ஆரோக்கியத்திற்கும் இவ்வுடற்பயிற்சி இன்றியமையாதது. நாளாந்த மாணவர்களின் நகம், சீருடை, ஏனைய சுத்தங்கள் அவதானிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான செக்லிஸ்ட் பேணப்பட்டு வருகின்றன. PHI உதவியுடன் விட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனை நாம் படத்தில் காணலாம். தினமும் கொதித்தாரிய நீரை கொண்டு வருமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தூய நீரை பருகுவதனால் மாணவர்கள் சுவதிகளாக வாழ முடியும். சுத்தம் சுகம் தரும். இவை போன்ற சுகாதாரம் சம்பந்தமான ஸ்லோகங்கள், படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றினூடாக மாணவர்கள் சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பார்கள். டெங்கு உயிர்கொல்லி நோய் என்பதனால் டெங்கு சம்பந்தமான கருத்தரங்குகள் PHI உதவியுடன் நடாத்தப்பட்டன. டெங்கு சம்பந்தமான திரு நாடகங்கள் காலை கூட்டத்திலும் பொது இடங்களிலும் நடித்து காட்டப்பட்டன. மாணவர்கள் மட்டுமன்றி பொதுமக்களும் டெங்கு பற்றிய விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. நடமாடும் வைத்திய சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. PHI தடுப்பூசி ஏற்றுவதனை படத்தில் காணலாம். தினம்தோறும் குறிப்பிட்ட உணவு வகைகளை கொண்டு வருமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. திங்கள் கடலை, செவ்வாய் சமபோஷா, புதன்கிழமை சாண்ட்விச், வியாழன் பயறு, வெள்ளி விரும்பிய உணவு. சுற்றாடலை பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள். தூய்மையான சுற்றுப்புறமே உடல் உள்ளம் இரண்டிற்கும் வழிபூட்டுகின்றது. சுற்றாடல் சுத்தம் பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்காக ஆசிரியர் மாணவர்களினால் 5 நிமிட உரை ஆற்றப்படுகின்றது.
பாடசாலை சுற்றுப்புற சூழல், வடிகால்கள் என்பவற்றை குழுவாக இணைந்து சிரமதானத்தின் மூலம் சுற்றாடல் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. சுற்றாடல் தினங்களில் சூழல் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நாடகங்கள் நடித்து காட்டப்பட்டுள்ளன. அத்துடன் கட்டுரை, கவிதை, சித்திரம், பேச்சு போன்ற போட்டிகள் நடாத்தப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பிறந்த நாள் பரிசாக கொடுக்கும் மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்படுவதோடு மரநடுகை தினத்திலும் மரங்கள் நடப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மரநடுகையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வார்கள். சுற்றாடல் சம்பந்தமான வாசகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மூலிகை மரங்கள், மரக்கறி தோட்டங்கள் சுற்றாடலில் அமைக்கப்பட்டுள்ளன. மின்சார பாவனையில் வீண் விரயத்தினை தடுக்கும் நோக்கில் மின் குமிழ்கள், மின் விசிறிகளுக்கு இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. மின்சாரத்தை சேமிக்கும் பழக்கத்தை அனைவரும் பெற்றுக் கொண்டனர். நீர் வீண் விரயத்தை தடுப்பதற்கு பதாதைகள் போடப்பட்டுள்ளன. குடிநீரினை வேறுபடுத்தி காட்ட ஸ்லோகங்கள் போடப்பட்டுள்ளன. பிறந்த நாள் பரிசாக மாணவர்கள் கொடுக்கும் புத்தகங்கள் இலக்கமிடப்பட்டு நூல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வாசிக்கும் பழக்கத்தை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக உள்ளது. கழிவுப் பொருட்கள் மீள் சுழற்சி செய்யப்பட்டு அலங்கார பொருட்கள் செய்யப்பட்டுள்ளன. இவற்றை படத்தில் நாம் காணக்கூடியதாக உள்ளது. பசுமை உற்பத்தி திறன் மேம்பாட்டை அறிவூட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள். கருத்தரங்குகள் நடாத்தப்பட்டன. PTS பாடத்தின் மூலம் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு வகைப்பட்ட பொருட்கள் உருவாக்கப்பட்டன. கூட்டு பசலை தயாரிக்கப்பட்டு மரங்களுக்கு உரமாக பயன்படுத்தப்பட்டது. நீர், மின்சாரம் போன்ற அருகி வரும் வளங்களை சிக்கனத்துடன் பயன்படுத்த அறிவூட்டப்பட்டது. எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் மாணவர்கள் மத்தியிலும் வலுவூட்டப்பட்டது. இவ்வாறாக பௌதிக சூழல் என்ற தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் மென்மேலும் மெருகூட்டப்பட்டு விரிவாக்கப்பட்டு எதிர்காலங்களிலும் தொடரும் என்பதனை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.